ஹாய் ஷுகர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வென் யூ மீட் யுவர் ப்ரொஃபஸர் ஆன் பர்த்டே பார்ட்டி. ஓகேவா? இதுக்கு எந்த வித இன்ட்ரோ வேண்டாம்னா வாங்க ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஐயோ மச்சான், ஓடுறி ஓடுறி ஓடுறி, எங்கடி அந்த புக்கு? ஐயோயோ புக்கை காணுமே. ஐயோ போச்சு போச்சு போச்சு, எங்கடி போச்சு? எடுத்து கொடுத்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை போட்டு அப்படியே போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க. அவளா உனக்கெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சதுக்கு கம்முன்னு நான் எங்கேயாவது குரங்கு கூட ஃப்ரெண்டாக வச்சிருக்கலாண்டி. ஏன்டி நீ இப்படி போட்டு தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே உங்களை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்கிறா. நீங்களா ஐயோ போச்சுடி போச்சுடி, நான் எனக்கு சிக்கிறேன்டி, குடுறி அந்த புக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட புக்கை வாங்கி நீங்கள் வந்து கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான், இவெல்லாம் நல்லா இருப்பாளா, மோசமாக போயிடுவா, அந்த ப்ரொஃபஸர் வந்தால் கழுவி கழுவி ஊற்றுவான், இவன் புக் எடுக்காமல் இருந்ததுக்கு என்ன மாட்டி விட்டாலே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்கடா. அவள் பார்க்கும்போது முன்னாடி பெஞ்சில் வந்து ஒரு பையன் புக்கை வச்சு உட்காந்துருக்காங்க. அந்த புக்கை பிடுங்கி இவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. மச்சான் தேறிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவளா உனக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ நீங்களா தேங்க்யூ மச்சான், ரொம்ப புகழாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இது புகழ்றனா, கழுவி ஊத்துறண்டி நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்களா இருக்கட்டும் மச்சான், நோ 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 போதும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்குது. ஒரு ப்ரொஃபஸர் உள்ளே வராரு. அவரை பார்த்தோன்னா எல்லோரும் எந்திரிச்சு பவ் பண்ணுறீங்கடா. நீங்கள் முதல் கொண்டு எந்திரிச்சு பவ் பண்ணுறீங்க. பவ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு, சார் சுற்றி பார்க்குறாரு, எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூமில் வந்து பார்க்குறாங்கடா. அப்போது எல்லோரும் எந்திரிச்சிருப்பாங்க. ஓகே சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளாஸ் ஆரம்பிச்சிருப்பார். என்னடி அவன் எப்போ பார்த்தாலும் ஒருன்னு, ஐயோ இந்த மூஞ்சில் சிரிப்பு வருமா வராதா, என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை போட்டு அப்படி நோண்டிட்டு இருக்கீங்க. அவளா கொஞ்ச நேரம் கம்மன் இருடி, தெரிஞ்சது கஞ்சி காய்ச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து அப்படியே உங்ககிட்ட அப்படியே கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கா. அப்போ நீங்களா இருக்கட்டும் மச்சான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. அந்த சத்தம் வந்து கரெக்டாக அந்த ப்ரொஃபஸருக்கு கேட்டுருது. நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் வேறு யாரும் இல்லை, ஜிமினா தான். அவர் வந்து அங்கே என்ன சத்தம் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்களா அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறீங்க. நீங்கள் முழிக்கிறத பார்த்தோன்னா அவர் கண்டுபிடிச்சாரு. கெட் அவுட் அப்படிங்கிறாரு. நீங்களா ஓ போச்சா, வெளியில் போய் நிற்கிறது கூட பரவாயில்ல, இவன் கழுவி ஊற்றுவானே, இங்கிலீஷ்லேயே திட்டுவானே, ஒன்றுமே புரியாது, மண்டே ஆடணும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி வாடி நீயும் வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவளா என்ன எங்கடி வர சொல்கிறேன், என்ன வெளியே போ சொல்லவே இல்லடி, என் கையை விடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்யலி உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அப்போது ஜிமின் வந்து டக்குன்னு புக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாருடா. நிமிந்து பார்க்குறாரு. நீங்கள் என்ன வெளியே போகாமல் உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அங்கே யார் கையை பிடிச்சிட்ருக்க? சார் என் ஃப்ரெண்டு சார், இவகிட்ட தான் சார் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளா போச்சு மாட்டி விட்டாளா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. ஜிமினா போத் ஆஃப் கெட் அவுட் அப்படிங்கிறாரு. இல்லை வாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜிமின் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு 2 பேரும் வெளியில் போய் அந்த கிளாஸ் ரூம் வெளியில் நிற்கிறீங்கடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து மறைச்சிட்டு, அவன் என்னை பார்க்கவே இல்லை, நான் மாட்டவே இல்லை, தேவையில்லாமல் என் கையை பிடிச்சி இழுத்து எதுக்கு என்ன வெளியில் கூட்டிகிட்டு வந்த இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுவா மச்சான், தனியாக நின்று அவங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ அவள் இருந்துட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. ஊரில் 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்கவெல்லாம் நிம்மதியாக இருக்காடி, இன்னும் ஒருத்தியை வச்சு என்னால் மேய்க்க முடியலடி, செத்துடலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறாடா. அப்போ நீங்களா என்ன பண்ணுறது மச்சான், எனக்கெல்லாம் ஃப்ரெண்டை அமைச்சிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இது எல்லாமே வந்து உள்ள ஜிமினுக்கு நல்லா கேட்குது. அவர் கேட்டும் கேட்காத மாதிரி அந்த கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்காருடா. உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே கேட்குது. அவங்க எல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே
ஜிமின் நடத்துறத வந்து கவனிச்சிட்ருக்காங்கடா. அப்போ வந்து ஜிமின் கிளாஸ் வந்து முடியுது, எண்ட் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கும்போது ஒரு பொண்ணு எந்திரிக்கிறா. எந்திரிச்சு ஜிமின் கிட்ட போயிட்டு, "சார் எனக்கு வந்து இந்த வீக்கெண்ட் பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு வச்சுருக்கேன். அப்பா, அம்மா கூப்பிட சொன்னாங்க. ஸோ இன்விடேஷன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் எடுத்து நீட்டுறா. அது ஜிமின் பார்த்துட்டு, "அப்பா, அம்மா சைன் பண்ணியிருக்காங்களா?" அப்படிங்கிறாரு. எஸ் சார் சைன் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் காமிக்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பிரின்சிபல். ஸோ சார் ப்ரொஃபஸரும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு அப்படியே போயிடுறாரு. அவர் போனோடனே இந்த பக்கம் கிளாஸில் எல்லாரும் அந்த பொண்ணை சுற்றி வந்துன்ட்டு, "உனக்கு பர்த்டேவா? அதுக்கு சாருக்கே இன்விடேஷன் கொடுத்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியில் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்கன்னா ஜிமின் வெளியில் வராரு. ஜிமின் வெளியில் வந்தோடனே உங்களை பார்த்துட்டு, "ச்சீ இதெல்லாம் எங்கே போய் உருப்பட போகுது" அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாரு. நீங்களா, "அப்பாடி இன்னைக்கு ஒன்றும் திட்டலடி, தப்பிச்சிட்டோண்டி" அப்படிங்கிறீங்க. ஆமாம், ஏதோ நல்ல நேரம் அவனுக்கு ஏதோ மைண்டு மாறிடுச்சு, போயிட்டான் கம்முன்னு. "வா போவோம், நாளைக்கு திட்டு வாங்கிக்குவோம் சேத்தி" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்களோ உள்ள. அப்போ நீங்களா, சரி மச்சான் வா மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றீங்க. உள்ளே வந்து பார்த்தா அந்த கிளாஸே அப்படியே அந்த போர்டு முன்னாடி சுற்றி நிற்கிது. "மச்சான் இன்னைக்கு கிளாஸ் ரூம்லேயே வச்சு யாரையோ கஞ்சி காய்ச்சிட்டான் மச்சான், அதனால தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். யார் சிக்கினாங்கன்னு தெரியலையே, வா போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலுக்குள்ளே பூந்து அப்படியே 2 பேரும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் இங்கே வந்து அந்த கிளாஸ்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான கேர்ள், ஓகேவா, பிரின்சிபலோட பொண்ணு. அதனால் அவள் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவளை வந்து அந்த சென்டரில் நின்றுட்டுருக்கா, சுற்றிலையும் பசங்க நின்றுட்டுருக்காங்க. அப்போ உங்ககிட்ட வந்துட்டு காதுகிட்ட வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா, "ஏய் என்னடி இன்னைக்கு இவளா சிக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கேட்குறா. அப்போ நீங்களா, "ஏய் கம்முன்னு இருடி, அவள் காதில் விழுந்துற போகுது, அவளுக்கு இருக்க கோவத்துக்கு நம்மளையும் சேர்த்து வச்சு செஞ்சிருவா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறாடா. "இங்கே பாருங்க, எனக்கு பர்த்டே. ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து எல்லா ப்ரொஃபஸருக்கும் இன்விடேஷன் கொடுக்க சொன்னாங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னவங்க எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. எல்லோரும் வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு அவன் வந்து போயிடுறா. உங்களுக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுத்துருப்பாடா. அப்போ நீங்களா, "பாரு ஏதோ ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி தூக்கி போட்டு போகிறா, இவளுக்கு இருக்க திமிருக்கு இந்த பர்த்டேக்கெலாம் நம்ம போகணுமாடி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த இன்விடேஷனில் பின்னாடி வந்து ஃபுட் மெனுவெல்லாம் இருக்கும்டா. அதை பார்த்துட்டு, "அட இந்த ஃபுட்டெல்லாம் இருக்கா? ஐயோ சூப்பர், குலோப் ஜாமுன் இருக்குது, ரசமெல்லாம் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்த்துட்ருக்கா. "தீனி பண்டாரம்" அப்படின்னு சொல்லிட்டு போய் தலையில டக்குன்னு தட்டுறீங்க. அவளா, "ஏய் ஏன்டி எதுக்கடி அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படின்னீங்களா, "ஏன்டி அவளே நாய்க்கு பிஸ்கட் போட்ட மாதிரி தூக்கி போட்டு போகிறா, அதையும் பிடுங்கிட்டு இதெல்லாம் மெனு கார்டில் இருக்கான்னு லிஸ்ட்டு போட்டு வர பார்த்துட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவளா, லிஸ்ட்டு போட்டு பார்த்தேனா, "இங்கே பாரு உனக்கு பிடிச்ச பிரெட் அல்வா தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. அப்போ நீங்களா, பிரெட் அல்வாவா, நிஜமாவா?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ஐயே" அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறாடா. அப்போ நீங்களா, "என்ன?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "இல்லை பிரெட் அல்வான்னு சொன்னோன்னே நாக்க தொங்க போட்டு வரியே, இப்போ நான் தீனி பண்டாரமா இல்லை நீ தீனி பண்டாரமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ நீங்களா, "ஆ விடு விடு மச்சான், எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மாட்டீங்க, அப்படி தான் இருப்போம், டோன்ட் வரி, பி ஹாப்பி" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்கடா. போயிட்டு உங்கள் பெஞ்சில் உட்காந்துக்கிறீங்க. மிடில் ஆஃப் த பெஞ்சில் தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்லேயும் இருக்க மாட்டீங்க, லாஸ்ட்லேயும் இருக்க மாட்டீங்க, மிடில் பெஞ்சில் தான் இருப்பீங்க. அப்படியே 2 பேரும் போய் உட்காந்துக்கிறீங்கடா. நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்லாம் போகுது. அப்படியே ஃப்ரீ டைம் வருதுடா. அப்படியே கேன்டீன் பக்கம் பேக்கை தூக்கிட்டு அப்படியே வர்றீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்விடேஷன் கார்டு கொடுத்தாங்கல்லடா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த ஜிமின் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதை நீங்கள் பார்த்துட்டு, "இவங்களுக்கு மட்டும் எப்படி தைரியம் வருது? ஒரு வேளை பணக்காரியாக இருக்கறனால லாங்குவேஜ் எல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டோ, "இருக்கலாம், நல்லா கொரியன் பேசுகிறாடி அவ, அதனால் மெர்ஜ் ஆகிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டே போய் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் வந்து அவங்க கூட பேசினாலும் உங்களையே தான் பார்த்துட்ருப்பாருடா, அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சௌரியத்துக்கு வச்சு வெளுத்து கட்டிகிட்ருக்கீங்க. அந்த கேன்டீனே உங்களை தான் பார்க்குது. பொண்ணா இல்லை பூதமா, எல்லாரையும் வாங்கி வச்சு தின்னுட்ருக்குறா, "ஏய் இது நல்லாவே இல்லடி, இதையுமா நீ திம்ப?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறா. அப்போ நீங்களா, "மச்சான் பசி வந்துட்டா 10ம் பறந்துடும் மச்சான், ருசி அறியாது பசி" அப்படிங்கிறீங்க. "ஏய் அது பசி ருசி அறியாதுடி,
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அப்படிங்களா? அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு பசிக்குது போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. திடீர்னு இதை பார்த்துட்டு தாண்டா இருப்பார். நீங்கள் கவனிக்கவே இல்லை, உங்கள் ஃப்ரெண்டும் கவனிக்கலை. அந்த பொண்ணு வந்து ஜிம்மின் யாரை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் பாருங்க. அந்த உங்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தால அந்த பொண்ணு வந்து பார்க்குறாடா. அப்போ உங்களை பார்த்துட்டு, ஓ இதை பார்த்துட்ருக்கானா, ஒரு வேளை காமெடியாக இருக்குன்னு பார்ப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சார் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறாடா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டாஜ் ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பர்த்டே பார்ட்டிக்காக. உங்கள் பிரின்சிபல் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி. சொல்ல வேண்டியதே இல்லை, ஃபுட்டு எல்லாம் இருக்குது, ஃபுல் சரக்கு பாட்டிலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு மச்சான் அந்த வெய்யா பக்கம் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வேணாம் மச்சான், சாப்பாடு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அப்படிங்களா? சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டர் கை போட்டு போகிறீங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு, ஐயோ இதுகளெல்லாம் உள்ளே விட்டு என்னத்தை தின்னு தீக்க போகுதுகளோ தெரிலையே, ஆனால் அன்னைக்கு அவன் சொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசித்து பார்க்குறாடா. அவங்க கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் அந்த பையனுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். இவகிட்ட என்ன இருக்குன்னு அவன் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருப்பா. அப்போ நீங்களாம் அப்படியே ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு ப்ரொஃபஸர்க்கெலாம் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கிட்டேயோ வர்றீங்க. வந்து பர்த்டே விஷ் பண்ணுறீங்கடா. அப்போ அவள் இருந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, கிஃப்ட் ஒன்று கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படிங்களா? அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்குறீங்கடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு, எங்களோட பொண்ணான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கை கொடுத்து ஷேக் பண்ணுறாடா. அப்போ நீங்களும் சிரிச்சுட்டே கை கொடுத்து ஷேக் பண்ணுறீங்க. அப்போ அவளாம் அவங்க நோஸ் கட் பண்ணுற மாதிரி, சோத்துக்கு வக்கு இல்லைனாலும் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிறீங்க. அது வந்து அவங்க அப்பாவுக்கும் நல்லாவே கேட்குதுடா, அதாவது பிரின்ஸ்பலுக்கும் நல்லாவே கேட்குது. அவங்க இருந்துட்டு, என்ன பேசிகிட்ருக்க, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக பேசு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு, பா இவங்களுக்குலாம் நான் இன்விடேஷனே கொடுக்க வேண்டாம் தான் சொன்னேன், நீங்கள் தான் உங்கள் கிளாஸில் உங்களுக்கு எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்தாகணும்னு சொன்னனால தான் நான் கொடுத்தேன், இல்லைன்னா இதுகளுக்கெல்லாம் யார் இன்விடேஷன் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நல்லாவே கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் அப்படி போயிடுறீங்கடா. அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போய் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காடுறீங்க. என்னடி இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, விடு மச்சான் அதான் தெரிஞ்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கா. என்னடி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லடி, இங்கே ஒரு ஜீவன் சுற்றிட்டு இருந்தது காணும், அதைத்தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறா. நீங்களா என்ன ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாண்டி அந்த முயல்குட்டி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு, முயல்குட்டியா வந்திருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வந்திருக்கு, இங்கே தான் இருக்குது, இரு பார்ப்போம் எங்கே அந்த கேரட்டை குறிச்சிட்ருக்கோ தெரில, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு அந்த கார்டன் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் டைனிங் ஹால்லாம் இருக்கும்ல, அங்கே போய் சுற்றிட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கேங் நின்றுட்டுருக்காங்க. ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் மர்ஜ் ஆகி தானே நின்றுட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தா உள்ளே வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கே தான். அவர் அப்படியே உள்ளே உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட அப்படியே அந்த கை வச்சு ஒரு சைடு சாச்சா வின் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஹார்ம் ரெஸ்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து பார்க்குறீங்க. இவனுக்கு வேறு வேலை இல்லடி, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, நீ எல்லார் கையும் முறிச்சு விட்டுறான், இவனுக்கு எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ஜேகேக்கு அப்படியே முதுகில் நச்சுன்னு ஒரு குத்து. ஐயோ அம்மா அப்படின்ட்டு ஜேகே எந்திரிக்கிறாரு. எவடி அவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப இருப்பாருங்க. நீங்கள் நின்றுட்டு, மச்சான் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஃபோர்க் ஸ்பூன் காமிக்கிறீங்க. ஜேகேக்கா கோவம், யார் மேலே கை வச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக எந்திரிச்சு உங்களை பின்னாடி துரத்துறாரு. அந்த கார்டனே ஓடுறீங்க. இது அந்த பொண்ணும் பார்த்துட்டு, எனக்கு பர்த்டேவா அவளுக்கு பர்த்டேவா, அவள் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நான் பாரு இன்னும் அந்த ஜிம்மின் ப்ரொஃபஸர் வரலைன்னு அவரை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ கடுப்பாக உங்களை பார்த்துட்ருக்கா. அந்த உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்களேடா, அவங்க வந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு அதையும் பார்த்துட்டு வயிறு எறிகிறா. அவனால் சுத்தமாக முடியல. இவன் மட்டும் எங்கே வந்தாலும் அட்டென்ஷன் கேப்சர் பண்ணிடுறா.
இவளெல்லாம் கூப்பிட்டுருக்கவே கூடாது, ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா நின்னுட்ருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பக்கத்துல வந்துட்டு, "ஏய் பர்த்டே கேர்ள்டி நீ, கொஞ்சமாவது சிரிச்ச மாரி இரு. எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறா. அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு, அதாவது உங்களோட எனிமி அந்த பொண்ணு இருந்துட்டு, அவளுக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? என்ன பேர் வைப்போம்? லில்லி. ஆ லில்லி. லில்லி இருந்துட்டு, "இல்லடி எனக்கு தானே பர்த்டே. பாரு எல்லாரும் அவள தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு எந்த அட்டென்ஷனும் இல்ல. ஆனா அவள பாரு இந்த பார்ட்டி ஹால்ல எல்லாரும் அவள பார்த்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லில்லி வந்து அப்படியே புலம்புறா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "ம் இப்ப என்ன பண்ணலாம்? அவள ஏதாவது பண்ணி விட்டுருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்ப லில்லி இருந்துட்டு, பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லில்லியும் சொல்கிறாடா. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜேகே இவங்கள அப்படியே துரத்திட்டு வந்து புடிச்சிட்டாரு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒயிட் டீ-ஷர்ட், அதுக்கு மேல ஓவல் ஜீன்ஸ் கோட் மாரி ஒண்ணு போட்டுட்டு, போனிடெயில் போட்டிருப்பீங்க. ஓகேவா? அந்த மாரி ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஜேகே வந்து ஒரு டீ-ஷர்ட், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாரி தான் போட்டிருப்பாருடா. உங்க ஃப்ரெண்டும் உங்களுக்கு மேட்சிங்கா தான் அவங்களும் வந்திருப்பாங்க. அப்போ ஜேகே வந்து உங்கள புடிச்சிட்டு, "எங்கடி? எங்கடி உன்னோட வாலு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப நீங்களா, இங்க தான் சுத்திட்டு இருந்தது. இப்ப ஆள காணோமே! எந்த சந்துக்குள்ள போய் புந்துச்சுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்ப ஜேகேவா உங்கள அப்படியே திருப்பிட்டு பார்க்குறாரு. அங்க அப்படியே பூச்செடிக்குள்ளார போய் ஒளிஞ்சு நிக்கிறா உங்க ஃப்ரெண்டு. அத பார்த்துட்டு, "ஏய் வா இங்க. ஏய் வாண்டு வந்துரு வெளியில. இல்லைன்னா பூச்செடிக்குள்ளாரயே வச்சு சமாதி கட்டிருவேன் உனக்கு" அப்படிங்கிறாரு. அப்போ உங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "ஜேகே பார்த்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே அப்படியே சிரிச்சுட்டே வரா. அப்ப ஜேகே இருந்துட்டு, "சிரிக்காதடி, இவளுக்கு இந்த பிளான போட்டு குடுத்தது நீ தானே?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்ப அவ இருந்துட்டு, இல்லையே, நான்லாம் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி பின்னாடி போறா. "ஏய் பின்னாடி போகாத, வந்தேன்னா கை கால முறிச்சு விட்டுருவேன், வாடி இங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. அப்ப அவளும் வந்துட்டு, "ஆ சாரி ஜேகே, நான் தான் சொன்னேன். இத வச்சு உனக்கு கிச்சு கிச்சு முட்டலான்னு சொன்னேன். பட் அவ தான் புத்திட்டா. எனக்கே தெரியாது ஜேகே, இது என் லிஸ்ட்லயே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அழுகுற மாரி பவுட் பண்றா. அப்ப ஜேகேவா அவங்க கைய விட்டுட்டு, "ஏய் என்ன என்ன சொல்லிட்ட இப்போ? எதுக்கு இப்போ அழுகுற மாரி பவுட் பண்ற? ஒண்ணும் இல்ல. ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்றாருடா. அப்ப அவ இருந்துட்டு, "இல்ல நீ என்ன திட்டுன" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே பவுட் பண்ணிட்டே இருக்கா. ஜேகே இருந்துட்டு, "ஓகே ஓகே விடு, ஒண்ணும் இல்ல. அது ஓகே. எனக்கு வலிக்கவே இல்ல. நான் திட்டவே இல்ல. நான் கூலா இருக்கேன். நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்றாரு. நீங்கலாம் அப்படியே வந்து பார்த்துட்டு, "அட ச்சீ நிறுத்துங்க. உங்க ரொமான்ஸ் எல்லாம் வீட்ல போய் வச்சுக்கங்க. இது வந்திருக்கிறது பர்த்டே பார்ட்டி. அதுவும் நம்மளோட எனிமியோட பர்த்டே பார்ட்டி. ஓகே? அளவா நடந்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சு சொல்றீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டும் ஜேகேவும் அப்படியே நகர்ந்து நின்னுக்கிறாங்கடா. நின்னுட்டு, ஓகே, ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே தள்ளி தள்ளி நின்னுக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டு தான் ஜேகேவோட லவ்வர். ஓகேவா? அவங்க வந்து அப்படியே தள்ளி தள்ளி நிக்கவும், நீங்க இருந்துட்டு, "சரி வாங்க போவோம். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா ஜேகே என்ன. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே புலம்பிட்டே போறீங்கடா. அந்த கார்டன்ல அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள அந்த பார்ட்டிக்குள்ள வந்து ஒரு கார் என்டர் ஆகுது. அந்த வாசல்ல வந்து நின்னோனே பார்க்குறீங்க. "அய்யய்யோ! ஜிம்மின் வந்தாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜேகேவா, "அப்பா அவர் வந்துட்டாரா? இன்னும் இவளோட ஆட்டம் கொஞ்சம் குறையும். சீக்கிரமா பார்ட்டி முடிச்சுருவா, வீட்டுக்கு போலாம். ஓகேவாடாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் அப்படியே பார்க்குறாரு. அப்போ உங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "ஆ ஓகே ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு லெஃப்ட் சைட்ல வந்து நின்னுட்டு அவரோட கைய வந்து புடிச்சுக்கிறா. அப்ப நீங்களா, "ஏய் ஏன்டி இப்படி என் வயித்தெரிச்சல கொட்டிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்ப அவளா, "ஏய் உன் கூட தனியா சிக்கனா என்னை வச்சு கஞ்சி காய்ச்சிடுற. ஜேகே கூட இருக்கும்போது தான் கொஞ்சம் நான் சேஃபா இருக்கேன்டி. விட்டுடுடி ப்ளீஸ்" அப்படிங்கிறா. அப்ப நீங்களா வந்துட்டு, "பொழச்சு போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வந்து அப்படியே ஒரு கோட் ஷூட் இல்லாம, ஆ அது என்ன சொல்லுவாங்க? எனக்கு பேர் தெரிலடா, சாரி. அந்த மாரி உங்களுக்கு வந்து அந்த பிக்சர்ல ரைட் சைடு இருக்குல்ல, அந்த மாரி ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஷூட்ல வந்து வந்திருப்பாரு. நீங்க வந்து அப்படியே பார்க்குறீங்க. செம்மையா இருக்காரு. ஆனா என்ன, ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு தான் இல்ல. அது ஒண்ணு தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஜிம்மினுக்கு பின்னாடி அவங்களோட அம்மா வந்து வந்திருப்பாங்கடா. அத பார்த்துட்டு, "என்ன ஜிம்மினோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜேகேவா, "எது அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாருடா. ஏன்னா ஜிம்மினும், ஜேகேவும் அண்ணன் தம்பிங்க. ஸோ
அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னோனே ஜேகேக்கு இல்ல எங்கேயாவது என்னை மாட்டி விட்டுருவானோ இந்த ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அவங்க அம்மாவும் ஜிமினும் வந்து நேராக அந்த உள்ள ப்ரொஃபஸர் கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்பா பார்க்கல, இப்படியே எஸ்கேப் போய் ஓடிடுறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கையை அப்படியே தள்ளி விடுறாரு. அப்புறம் நீங்களா, ஏன்டா, ஏன் அம்மாவை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட் ஃபிகரை கழட்டி விட்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. விஜய்க்கு வந்துட்டு கம்முன்னு இருமா, வீட்டுக்கு போனால் என்ன நடக்குன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு முடியாது, ஏய் பார்த்துக்க, இப்போவே இப்படி பண்ணுறான், அப்புறம் எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஏற்றி விட்றீங்க. ஜேகே வந்துட்டு போச்சு மாட்டி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே அழுதுறாங்க. ஜேகே வந்துட்டு சரி சரி ஓகே நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நின்றுக்கிறாருடா. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஒரு வெயிட்டர் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராருடா. ட்ரேயில் வச்சு தள்ளிட்டு வராரு. அப்போ வந்து அந்த லில்லியோட ஃப்ரெண்டு இருப்பாங்கடா, அப்போ வந்து அந்த வெயிட்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணு மேலே வந்து ஃபுட்டெல்லாம் குழம்பெல்லாம் அப்படியே கொட்டுற மாதிரி பண்ணிடுங்க, ட்ரெஸ்ஸு வந்து நாஸ்தி ஆகணும், எல்லோரும் அவளை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கவும் உங்கள் மேலே வந்து அப்படியே இடிச்சிட்டாங்க. உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே குழம்பு, அந்த பிரியாணி அப்படிலாம் வச்சுருப்பாங்கடா. அது ஃபுல்லாகவே ஆகவும் உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் எரியுது, அந்த சூடாக இருக்கும்ல, அதனால் எரிய ஆரம்பிக்குது. கையிலலாம் அங்கேயே ரெட்டாக ஆகிடுது. நீங்கள் வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. அப்போ ஜேகேலாம் பார்த்துட்டு அவளை வந்து தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாருடா. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை தூக்குறாங்க. அப்போ நீங்களா, நான் என்னடி பண்ணேன், அவன் தாண்டி கொண்டு வந்து விடிச்சான், கண்ணு புடனலியாட வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரை பார்த்து திட்டுறீங்க. அப்போ அவர் வந்துட்டு சாரி மேம், அந்த ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, நீங்கள் அங்கே வாங்கலை, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் வந்து சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு எது இவளா, தனியாலாம் அனுப்ப முடியாது, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அப்போ ஜேகே வந்துட்டு நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கூட போயிடுறாருடா. இங்கே நடந்தது எல்லாத்தையும் வந்து ஜிமின் பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணும் பார்த்துருப்பாடா. அவங்க ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே கொட்டினதை வந்து பார்த்துருப்பா. பிளான் சக்ஸஸ், ஃபுல் பிளானும் சக்ஸஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டுருக்காடா. அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு, அதாவது ஜேகே ஜிமினோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஜேகே 3 பேர் அப்படியே போகிறீங்க. ஐயோ எரியுது எனக்கு, இந்த குழம்பு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் போல இருக்கு, எனக்கு ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் துடைக்கிறீங்க பாருங்கள். அப்படியே அந்த இடத்துல ரெட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இப்படி ரெட் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே பார்க்குறாடா. பக்கத்துலேயே வாஷ்ரூம் இருக்குது, போய் வாஷ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த வாஷ்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு செவருடா. ஜேகே வந்து அந்த வாஷ்ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டுருப்பாரு. சிவருக்கு அந்த பக்கம் வந்து அந்த வெயிட்ரு வந்து பேசிகிட்ருக்காங்க இன்னொருத்தவங்க கூட. அந்த பொண்ணு வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க, ஸோ அவளை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போய் நான் சொன்னபடி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அதை கேட்டுட்டு என்னடி நடக்குதுங்க, ஏதாவது கொலை பண்ணுறதுக்கு சதி பிளான் போடுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு ஷூ மெதுவாக பேசி தொலை கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படின்னீங்களா, ஐயோ இவ என்னடி இப்படி இறங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே கையெல்லாம் அவசரமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த கோட்டெல்லாம் கழட்டி போடுறீங்க. டிஷர்ட்டை பார்த்துட்டு இந்த டிஷர்ட்டும் ஆயிடுச்சு, இப்போ என்ன தான் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க பாருங்கள். அந்த லில்லியோட ஃப்ரெண்டு அந்த பிளான் போட்டு கொடுத்தாலடா, அவள் கரெக்டாக நல்லா ஃபுல் மப்பில் அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு சிக்குச்சு கோழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டா வயனா அப்படிங்கிறா. ஆமாம், இவளை தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்கன்னா, அப்போ வந்து அங்கே வந்து அந்த க்ளீன் பண்ண மாப்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே தலையில் அடிக்கிறீங்க. வந்த இடத்துலையே கான்ஷியஸ் போயிடுது அவளுக்கு. அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து அவளோட ட்ரெஸ் தான் இப்போ அந்த பிக்சரில் இருக்குது, போஸ்டரில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருப்பா. அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அவளுக்கு போட்டு அப்படியே அந்த வாஷ்ரூமில் விட்டுட்டு அவளோட ட்ரெஸ்ஸை நீங்கள் வேர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அந்த பூச்செடிக்கு பின்னாடி நின்றுட்டு ஜேகேவை கூப்பிட்றீங்க. ஜேகேவா யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. அப்போ உங்களை பார்த்தோன்னே இந்த நான் இங்கே என்ன பண்ணுது, என்னது இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. இங்கே
இங்கே என்னடி பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்களா ஜேக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, இரு இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஜேகே 3 பேர் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகேவா என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு. அப்போது அவங்க இருந்துட்டு, இல்லை ஜேகே ஒயினை கடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஜேகே இது கடத்துறக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறாடா. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. உள்ளேருந்து அந்த லில்லியோட ஃப்ரெண்டை அப்படியே தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது பார்த்துட்டு, பாரு பாரு அது நான் நினச்சி தூக்கிட்டு போகிறாங்க, அவள் ஃபுல் மப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ ஜேகே வந்துட்டு, ஹே வாங்க அவளை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு வேணாம் வேணாம் அவளெல்லாம் காப்பாற்ற வேணாம், அவளாம் அந்த அளவுக்குள்ள ஒர்த்து இல்லை, அது அவளே சமாளித்து வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஜேகே வந்துட்டு, அப்படியா காப்பாற்ற வேணாமா அப்படிங்க, வேணாம் நாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போகிறீங்கடா. ஜேகே வந்து உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே போயிடுறாரு. அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வரைக்கும் போயிடுறாரு. நீங்கள் வந்து இந்த பூச்செடிக்கு இந்த பக்கம் இருக்கீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லில்லி வந்து வந்துடுறா. எங்கே போய் தொலைஞ்சா இவ, பிளான் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லில்லி வந்து வரவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு அந்த பார்க்கிங் லாட்டில் இன்னொரு கார் வந்து ஓப்பனாக இருக்கும்டா. அந்த காரில் வந்து ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவள் ஜேகேவும் உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, இவன் எந்த காரில் ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள். அப்போ வந்து அந்த காரை வந்து ஜிமின் எடுக்கிறாரு. ஐயோயோ அது எங்கள் அண்ணா அப்படிங்கிறாரு. ஐயோ உங்கள் அண்ணாவா, போச்சு இன்னைக்கு வயன் சிக்கனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்கடா ஜேகே கிட்ட. அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லில்லி வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாடா. அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு நம்ம ஜிமின் வந்து ஒரு பிளேஸில் வந்து நிறுத்துறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பப்பு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி உள்ளே போயிடுறாரு. என்ன கார் நின்றுச்சு, யார் ஓட்டிகிட்டு வந்தீங்க, ஐயோ மூஞ்சியை கூட பார்க்கலையே, என்ன பண்ணுறது, ஆனால் இந்த காரில் வர பர்ஃப்யூம் ஸ்மெல் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்குறீங்க பாருங்கள். உன்னால் இறங்கி நிற்க கூட முடியல. நீங்கள் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்கடா. அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் வந்திருக்கும். என்னன்னா அதாவது அந்த போதை ஏற்றுற ஸ்மெல்லு, அந்த புகை இருக்குல்லடா, அந்த மாதிரி புகை ஸ்மெல் தான் இருந்திருக்கும். நீங்கள் அதை வந்து சுவாசிச்சுட்டு அப்படி தான் இருந்திருப்பீங்க. அதில் யார் வந்து ஏறுறாங்க, யார் கார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையுமே பார்க்கல. அப்படியே இறங்கி நின்றுட்டு நிற்க முடியாமல் தள்ளாடிட்டு பார்க்குறீங்க. ஏய் ஜங்குக்கா, ஏய் நீ எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே கூப்பிடுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக கான்ஷியஸே இல்லைடா. நீங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இது என்ன புது இடமா இருக்குது, பர்த்டே பார்ட்டிலலாம் இருந்தேன், இங்கே பூச்செடி தானே இருக்கணும், இதெல்லாம் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த கிளாஸ்க்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் நிற்கிறாரு, கிளாஸ்க்கு இந்த பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க. ஜிமின் வந்து அந்த சைடு திரும்பி பார்த்த மாதிரி நின்றுருப்பாடா. அவர் வந்துட்டு அந்த பப்பில் போயிட்டு நல்லா சரக்கு அடிச்சிட்ருப்பாரு. நீங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த கிளப்பு கூட என்ட்ரு ஆகுறீங்க. அந்த பாய்ஸ் வந்து ஒரு டிக்கெட் எடுத்துட்டு தாண்டா போகணும், பட் கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதனால் உங்களை விட்டுருப்பாங்க உள்ளே. நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்கடா. வந்துட்டு பார்க்குறீங்க, என்ன எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க, டான்ஸ் பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. என் ஒரு மூஞ்சியும் தெரிஞ்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்கடா. உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் அந்த காரில் வந்துச்சுல, அதே ஸ்மெல் இங்கேயும் வருது. இதே ஸ்மெல் தான் நான் ஸ்மெல் பண்ணேன் காரில். அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி இருக்குது, என் கையே 4 கையாக தெரியுது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. அந்த பப்பு ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த ஸ்டேஜில் அப்படியே டான்ஸ் ஆடுறீங்கடா. டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருப்பாருடா. சரக்கு அடிச்சுட்டு பார்க்குறாரு. சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா ஃபுல் போதையில் ஆடுற மாதிரி இருக்குது, இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா அங்கே வந்து எல்லாம் ஏஜ்டு பீப்புள்ஸ் தான், யாருமே வந்து காலேஜ் படிக்கிறவங்க வந்து அங்கே உள்ள நாட் அலோடு. டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து நாட் அலோடனா ஒரு ஏஜ்டு கேர்ள்ஸ், அதாவது 23, 24, 25 அந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் அனுப்புவாங்க. 19, 20 இருக்க கேர்ள்ஸை உள்ளே அலோட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் தெரியாமல் உங்களையும் சேர்த்து அனுப்பியிருப்பாங்கடா. நீங்கள் ஃபுல் போதையில் வந்தனால சரி இங்கே தான் வந்திருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு உங்ககிட்ட எந்திரிச்சு வராரு. ஏய் வயன் அப்படிங்கிறாரு. நீங்களுக்கும் எதுவுமே தெரில, நீங்கள் பாட்டுக்கு நல்லா குத்தாட்டம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படி திருப்புறாரு. நீங்களா ஹே ஜிமினா ப்ரொஃபசர் யூ
சொல்லுங்க சொல்லுங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டென்ஷனில் நிற்கிறீங்க. அப்போ அவரா ஷோ வயனா வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. அப்போ நீங்களா ப்ரொஃபஸர் விடுங்க இது காலேஜ் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டே வரீங்கன்னா அப்போ அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கார்கிட்ட வந்து அந்த டோர்கிட்ட அப்படியே பின் பண்ணுறாரு உங்களை. நீங்களா விடுங்க நாளைக்கு இது அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிம்மிட் இருந்துட்டு எதுக்கு விடணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? இது பர்த்டே பார்ட்டி டான்ஸ் ஆடிட்டுருங்க, ஏன் என்னை தொல்லை பண்ணுறீங்க, விடுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மிட் இருந்துட்டு அது பர்த்டே பார்ட்டி இல்லை இது வேற சரியா அப்படிங்கிறாரு. வேறையா? இல்லையே எல்லாம் டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் ஜிம்மிட் இருந்துட்டு ஏன் நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிறாரு. சரி சரி மிரட்டாதீங்க பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிம்மின் பார்க்குறாரு, நீங்கள் ஃபுல் போதையில் இருக்கீங்க. என்ன நீ சாப்பிட்ட அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் ஒன்றுமே சாப்பிட்லாம் அப்படிங்கிறீங்க. ஏய் இல்லை நீ என்னமோ சாப்பிட்ருக்க அப்படிங்கிறாரு. ஆஹா இல்லையே பாரு நான் ஒன்றுமே சாப்பிடல அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஏய் ப்ரொஃபஸர் நீ சிரிச்சியா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இல்லையே அப்படிங்கிறாரு. இல்லை நீ சிரிச்ச அப்படிங்கிறீங்க. நான் தான் சிரிக்கலன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற. திட்டாத பாரு சிரிச்சிட்டு சிரிக்கலன்னு சொல்கிறேன், இப்போ பாரு மேலே கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஜிம்மிட் வந்துட்டு அழுகாத ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகணும், நான் ஜங்குக்கு கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு ஜங்குக்கா அவன் இங்கே வந்தான் அவனும் இங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி பார்க்குறாரு. எங்கேயுமே ஜங்குக்கு இருக்கிற மாதிரி அவர் கார் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு இங்கேயா இருக்கான் அப்படின்ட்டு கேட்குறாரு. பார்ட்டி ஹாலில் இருந்தானே. எங்கே பார்ட்டி? இந்த பார்ட்டி ஹாலில் எவ்வளோயா இருக்கான் அப்படின்ட்டு கேட்குற உள்ளே பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி இல்லையே அவன் அந்த பர்த்டே பார்ட்டியில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ நீ பர்த்டே பார்ட்டியிலேருந்து இந்த காருக்குள்ளே தான் இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓ ஷிட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜிம்மினுக்கு வந்து அந்த ஃபோன் கால் வருது. உங்களை வந்து அப்படியே வாயை வந்து பொத்திட்டு அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாருடா. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் வந்து ஹலோ அப்படிங்கிறாரு. அந்த சைடு வந்து ஜிம்மின்னா எங்கே போனேன்? நாளையே காணும் டான்ஸ் பண்ணுறது தானே போனேன், சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு இல்லை சாரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துச்சு அப்படிங்கிறாரு ஜிம்மின். அப்போ அந்த பர்சன் இருந்துட்டு ஜிம்மினா அப்படிங்கிறாங்க. அப்போது ஜிம்மின் இருந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே பாக்கெட்டில் வைக்கிறாரு. உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே அரை போதையில் இருக்கீங்க. ஐயோ இப்போ இந்த காருக்குள்ளே ஏறுவான்னு எனக்கு என்ன தெரியும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி தானடா இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கா, இந்த ட்ரெஸ்ஸில் இவள் வேர் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாருடா. அப்போ நீங்கள் தான் புலம்பிகிட்டே இருக்கீங்க. நீ நல்லா தான் இருக்க, சிரிச்சேன் கூட க்யூட்டாக தான் இருக்க, ஆனால் நீ ஏன் உடனே இருக்க, எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புலம்பிகிட்டே இருக்கீங்கடா. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு அது சரி ஐயோ இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை திறந்து உங்களை வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்கிறாருடா. நீங்கள் இருந்துட்டு நான் பின்னாடி சீட்லேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போக பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மின் உங்களை பார்த்து ஒரு முறைச்சிட்டு ஏய் உட்காரையா இல்லையா அப்படின்ட்டு அப்படியே மிரட்டுற டோனில் சொல்கிறாரு. அப்போ நீங்களா சரி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டி வாயில் அந்த விரல் வைப்பாங்கடா குழந்தைங்க, அந்த மாதிரி வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மின் பார்த்து சிரிச்சுட்டு அவரும் போய் கார் டிரைவ் பண்ண போகிறாருடா. கார் டிரைவ் பண்ணுறாரு. அந்த பிளேஸ் அந்த பப்பை விட்டுட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போ வந்து உங்கள் ஃபோன் வந்து அடிக்குது. பின்னாடி சீட்டில் தான் உங்கள் ஃபோன் கிடக்குது. அதை பார்த்துட்டு ஜிம்மின் இருந்துட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு உங்கள் ஃபோனை வந்து எடுக்கிறாருடா. அதை எடுத்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கால் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜிம்மின் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு மைனா எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு அவன் என் காரில் தான் இருக்கா, நான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்,
நீ கேர்ஃபுல்லாக போயிருவியா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் கேட்கவும், ஆ நான் நான் போயிருவேன் சார், நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளு சொல்கிறாடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, அவ நாளைக்கு நாளைக்கு மார்னிங் தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, எது நாளைக்கு மார்னிங்கா? நீங்கள் என்ன வெளியூரா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, வெளியூர், ஆமாம் நாங்கள் வெளியூர் தான் வந்துட்டோம், நாளைக்கு காலையில் உன் ஃப்ரெண்டு வந்துடுவான், நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிரு, கூட ஜேகே இருக்கான்ல அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, ஜேகே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. தெரியும் தெரியும், வயன் தான் சொன்னால் கேர்ஃபுல்லாக 2 பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாருடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறா. அப்போ ஜேகே இருந்துட்டு, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. உங்கள் அண்ணாட்ட வயன் மாட்டிக்கிட்டா, அதுவும் இல்லாமல் நம்மளையும் கோர்த்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஜேகே பார்த்து சொல்கிறாருடா. அப்போ ஜேகே வந்துட்டு, அச்சோ எங்கள் அண்ணா என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லவும், அவ்வளோதானே அப்பா வந்துடுவேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாருடா. இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே வர்றீங்க. ஜிமின் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசினது எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கடா. அப்படியே வாய் மேலே வரல வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. நானும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விரல எடுத்துகிட்டு சொல்கிறீங்க. ஜிமின்க்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டு பார்த்துருப்பாருடா. இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லலாம் ஜிமின் பார்த்துருக்க மாட்டார். அவர் அப்படியே அந்த ஃபோன் அப்படியே வச்சுட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்களா ஏன் கிட்ட வர்றீங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, ஏன்டி இன்னைக்கு ஏன்டி இவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு, நீ ஏன் வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உன்னை பார்த்ததுலேருந்து நான் அப்படி தான் வளரிட்டுருக்கேன், உனக்கு தான் அது தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விடுறாரு. அப்படின்னீங்களா, என்ன எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உன்னை தாண்டி நான் பார்த்துட்ருக்கேன், உன்னை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன், 7 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. 7 வருஷமாவா? இந்த காலேஜுக்கு நான் வந்து 2 வருஷம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்போ அவர் வந்துட்டு, என்ன யோசிக்கிற அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லை இந்த காலேஜுக்கு நான் வந்து 2 வருஷம் தானே ஆகுது, நீங்கள் என்ன 7 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்களா? அப்போது 1 2 3 4 5 6 7 8 நான் 8 படிக்கும்போது இருந்து பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜெமின்க்கு வந்து அது ரொம்ப க்யூட்டாக இருக்குடா. அதை அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, ஆமாம் உன்னை நான் 8th படிக்கும்போது இருந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. 8ஆ? எப்போ, எப்படி, எங்கே அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஒரு நாள் நீ 8th படிக்கும்போது வண்டி ஓட்டி பழகுறங்கிற பேரில் ரோட்டில் அம்போன்னு நடந்து வந்துட்டு இருந்தவன் மேலே வண்டி ஏற்ற வந்த ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்களா, அப்படியா, நான் எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் வந்து சீட் பெல்ட்லாம் கழட்டிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சி, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெத்தி வந்து உங்கள் நெத்தி மேலே ஒட்டுற மாதிரி அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே ஒட்ட வைக்கிறாருடா. அப்படின்னீங்களா, பயந்துகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்து டக்குன்னு ஒரு நோஸை அட்டாச் பண்ணி அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து லைட்டாக பிக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த செகண்ட் வந்து ஞாபகம் வருதுன்னா, நீங்கள் 8th படிக்கும்போது நீங்கள் வண்டி ஓட்டி பழகியிருப்பீங்க. நைட் டைமில் வந்து ஓட்டுவீங்கடா. பகலில் வந்து ஓட்டினா எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிருவேங்கிற பயத்தில் வந்து நைட் டைமில் ஓட்டுவீங்க. ஸோ நைட் டைமில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்த ஒரு மேலே நீங்கள் இடித்து அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சிடெண்ட்லாம் அவருக்கு வந்து கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் நான் இதே மாதிரி கிஸ் ஒருத்தருக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, அந்த ஒருத்தன் நான் தான், அது மட்டும் இல்லை என்னோட அது ஃபஸ்ட்டு கிஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கிஸ்ஸா, எனக்கும் தான் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, ஓ க்யூட்டாக பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாருடா. உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது.
என்ன பண்றாரு இவரு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கா பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினி வந்து உங்கள வந்து நல்லா ஹார்ஷா ஒரு 2 செகண்ட் போயிருக்கும் அந்த கிஸ்ஸு. அப்படியே பிரேக் பண்ணிட்டு, இப்படிதான், இப்படிதான் நீ என்ன ஒவ்வொரு தடவையும் வெறுப்பேத்திட்டு இருக்க. அந்த 10த் படிக்கும்போது, அந்த ஷோக்கு போன ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிறாரு. எந்த ஷோ? நான் நெறைய ஷோ போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கடா. அப்போ வந்து ஜிமின் வந்துட்டு, எல்லாத்தையும் மறந்துரு. இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கழுத்துக்கிட்ட வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு, அங்கே ஒரு பிக் பண்ணிட்டு லைட்டா கடிக்கிறாரு. நீங்களா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின அப்படியே புஷ் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஏய்! அப்ப அந்த மிக்கி மவுஸ் நீயா? அப்படின்ட்டு கேட்குறீங்க. ம். ஆமா. நானே தான் அப்படிங்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னாடா, நீங்க வந்து 10த் படிக்கும்போது, உங்க அப்பா வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாரி இருந்திருக்கும். அங்க கூட்டிட்டு போயிருப்பாரு. அங்க வந்து ஒரு மிக்கி மவுஸ்லாம் இருந்திருக்கும்டா. அந்த மிக்கி மவுஸ் பார்த்துட்டு, "அச்சோ! கியூட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்கி மவுஸ் கூடலாம் நின்னு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அப்போ வந்து அந்த கூட்டத்துல உங்க அப்பாவ மிஸ் பண்ணியிருப்பீங்கடா. அந்த மிக்கி மவுஸ் தான் வந்து உங்கள கூட்டிட்டு வந்து உங்க அப்பாகிட்ட விட்டுருப்பாங்க. அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்ல தான் வந்திருக்கணும். லிஃப்ட்ல வரும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து மிக்கி மவுஸ் நிக்கவும், கூட்டத்துல அந்த ஹெட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படி நிக்கிறாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. அந்த நெரிசல்ல வந்து 2 பேரும் அப்படியே ஒட்டி நிக்கிற மாரி இருக்கு. அப்ப வந்து ஒரு ஆக்சிடென்டலா உங்க நெக்ல வந்து அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாரு. அவரோட லைட்டா அந்த பல்லு வந்து உங்க மேல பட்டுருக்கும். அது வந்து இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, அப்போ நிஜமாவே அது நீங்க தானா? அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஆமாண்டி, என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர அப்படியே பின்னாடி சாய்க்கிறாரு. இது பொண்டாட்டியா? காலேஜ்லலாம் நீங்க என்ன அப்படி பார்த்ததே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ம். பார்த்ததே இல்லையே! காலேஜ்ல பார்த்தா எல்லாருக்கும் டவுட் வந்துரும்ல. அதனால தான் உன்ன 24 ஹவர்ஸா நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. எது 24 ஹவர்ஸா? அப்படின்ட்டு கேட்குறீங்கடா. அப்போ ஜிமின் வந்து உங்கள அப்படியே வந்து உங்க மேல லைட் ஆயிட்டு, ஆமா. 24 ஹவர்ஸ் உன்னையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கேன். ஆனா, உனக்கு மட்டும் ஏன்டி அது தெரிய மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே லிப் லாக் பண்ணிட்டு, பாடி ஃபுல்லா அப்படியே ரப் பண்ணிட்டுருக்காருடா. ஓகேடா, இத முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி கொண்டு போகணுன்னு தான் ஆசை. பார்ட் 2ல வந்து ட்ரை பண்ணுறேன்டா. பார்ட் 2வா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்டோரி லைன் இந்த அளவுக்கு லாங்கா வராது. ஷார்ட்டாவே முடிச்சுக்கிறேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்கடா. அக்காக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். இத நான் எந்த காலத்துல அப்லோட் பண்ண போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏப்ரல் மந்த் ரெக்கார்ட் பண்றேன். எப்போ நான் அப்லோட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியலடா. ஓகே. பாய். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ.